விரிவானம் பாய்ச்சல் என்னும் துணைப்பாடத்தை எழுதியவர் சா. கந்தசாமி. நுழையும் முன் உண்மை கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான். அதாவது தான் நடத்துகின்ற அந்த கலையை முழு ஈடுபாடுடன் அதை வெளிப்படுத்தி கொண்டிருப்பான். கலையின் நிகழ்வின் ஊடாக அவன் பெருமிதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது அவன் கற்றுக்கொண்ட அத்தனை கலைகளையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். தன்வொத்த கலைஞரிடமிருந்து வேறுபட்டு தனக்கென தனித்தன்மையை காட்டுவான். அதாவது அவனைப் போல் இருக்கக்கூடிய மற்ற கலைஞர்களை காட்டிலும் தான் சிறப்பானவன் என்பதை நிரூபித்து கொண்டிருப்பான். இவற்றின் மூலம் மற்றவரையும் ஈர்ப்பான். கலை ஈடுபாட்டின் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை. தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகின்ற போது அவன் கொள்கின்ற மகிழ்ச்சி அளப்பரியது என்பதுதான் பாய்ச்சல் ஊடலாக சா. கந்தசாமி அவர்கள் வலியுறுத்தக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. அவர் கூறக்கூடிய அந்த துணைப்படத்தில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை நாம் பார்ப்போம். ஒரு ஊருக்கு ஒரு புதிய சிறுவன் வருவான். அவன் பெயர் ராமு. திருமுனை கூட்டம் மேளம் நாதசுரவொலி அவனை நோக்கி இழுத்தது. ஓடியவன் கண்டான் அனுமான் வேடம் கொண்டு ஒருவன். நீல நிறமோ பச்சை நிறமோ உறுதியாக அவனால் தீர்மானிக்க இயலவில்லை. அனுமான் இடது காலு வலது காலை உதறி நடக்க கூட்டமும் நகர்ந்தது. அவனும் கூட்டத்திற்கு பின்னே சென்றான். அவன் பெயர் ராமு. வழியில் கடத்தெருவில் தொங்கிய படைத்தாரிலிருந்து பழங்களை பறித்து அனுமன் தானும் உண்டு. அந்த அனுமான் வேடமிட்டு ஆடக்கூடிய அதனை பார்ப்பதற்கு வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் அந்த அனுமான் தான் உண்ட பழங்களை போக மீதி பழங்களை கொடுத்தான். மேலக்காரர் வாசிக்கவும் நாதசுரம் இழைக்க கூட்டம் மெல்ல மெல்ல அனுமான் ஆடி ஆடி நகர்ந்து சென்றது. வாத்தியங்களின் ஒலிக்கேற்ப அனுமான் ஆடினார். சில சமயங்கள் உணர்வுக்கு வயப்பட்டு ஆடியதும் காண முடிந்தது. ஒரு கட்டத்தில் அனுமான் தன் வாளில் நெருப்பு பற்ற வைத்து ஆடினான். வாளை நெருப்புடன் சுற்றி ஆட்டினான். நெருப்பை அணைத்ததும் ஆடினான். அவன் ஆட்டத்தை கண்டு கூட்டம் கைத்தட்டி மகிழ்ந்தது. தெருவில் கார் வந்தபோது கூட அனுமான் ஆட்டம் சிறப்பாக இருந்தது. காரை நிறுத்தி நின்றவனை வாளுக்கு பின் இழுத்தார். காரை நிறுத்து என்று சொன்ன ஒரு நபரை அனுமான் வேடமிட்டிருந்த அந்த நபர் தன் வாளினை அவனை இடத்தில் போட்டு அவனை இழுத்தார். காரை நிறுத்து என்று சொல்லாதே என்பதற்காக. இதனை பார்த்த மக்கள் அந்த அனுமான் வேடமிட்டு நடித்த அந்த செயலையும் பார்த்து மகிழ்ந்தனர். காரில் உள்ளவனோ பணம் தர அனுமன் மேலக்காரனை பார்க்கிறார். மேலக்காரன் வாங்கி கொள்கிறார். அனுமான் வாங்கிக்கொள் என்று சொன்னவுடன் அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த மேலக்காரனிடத்தில் பணத்தை கொடுக்கிறான். ஆட்டம் ஒரு வழியாக மேளம் நாதம் ஒழிய எல்லோரும் பணம் கொடுத்தனர். எல்லா பணங்களையும் வாங்கி கொண்டு வசூல் கணக்கு பார்த்து பிரித்து கொண்டனர். அனுமான் பங்கு அந்த சிறுவன் ராமனிடம் கொடுக்க கூறினார். அந்த சிறுவன்தான் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அனுமானாட்டத்தை பார்த்து கொண்டு கடைசி வரை இருக்கின்றான். ஆகையால் எனக்கு வரக்கூடிய அந்த பங்கை ராமனிடம் கொடுங்கள் என்று அந்த சிறுவனிடத்தில் கொடுக்க சொல்கிறார்கள். அதையும் ராமன் வாங்கி கொள்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் சாய்ந்து ஓய்ந்த பின் அனுமன் ஓய்வுக்கு பின் நடக்கத் தொடங்கினான். ராமன் அவன் வாளை தோளில் வைத்து கொண்டு நடந்து மகிழ்ந்தான். ஊரின் ஆற்றோரம் கோயில் அருகே அனுமனும் ராமனும் அமர்ந்தனர். அனுமன் ராமனை பார்த்து என் ஆட்டம் எப்படி இருந்தது என கேட்டார். அதற்கு ராமன் சொன்னார், படு ஜோர் என்றான். தனக்கும் ஆட ஆசை என்றான் ராமன். ஆடு பார்க்கலாம் என்று அனுமன் கூற ராமுவும் தன் வாளை கட்டி கொண்டு ஆடினார்.
அனுமனும் ராமனும் பாய்ந்து பாய்ந்து ஆடினார்கள். ஒரு கட்டத்தில் வேகம் அதிகமானது. ராமன் ஆடிய ஆட்டம் சிறப்பாக இருந்தது. அனுமன் ராமையை பிடிக்க பாய்ந்தபோது பாய்ச்சல் காட்டினார். இருவரும் உற்சாகம் பொங்க ஆடி மகிழ்ந்து விடைபெற்றார் அனுமான். இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நிகழ்வு என்னென்றால், ஒரு செயலை செய்கின்ற போது அந்த செயலில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் சொல்லப்படுகின்ற உத்வேகம், வேகத்துடன் செயல்படக்கூடிய செயல், அதுதான் பாய்ச்சல் என்று கூறுகிறார் கதையாசிரியர்.